என்னாச்சு? மீன் வாங்க போன மனுஷன் மூஞ்ச பணங்கா மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு வர்றாரு. பையன் காணும், உன்னையும் காணும். ஆத்திரம் வந்தாலே இந்த ஆளுக்கு புத்தி தடுமாறும். நம்மளை தான் தூக்கி போட்டு மிதிப்பான். ஏன் இப்படி கோவமா வர்றாரு? டீக்கடையில போய் உட்கார்ந்துருப்பாரு. எவனோ இழுத்து விட்டான் போலயே. என்ன இடவுன்னு தெரியலையே. சரி, சமாளிப்போம். ஏங்க என்னாச்சு? சும்மாவே வடக்க பார்த்தா தெக்காக்க தெரிவியே, தெக்க பார்த்தா வடக்காக்க தெரிவியே. இப்போ எங்க பாக்குறீங்கன்னே தெரியல. என்னாச்சு உங்களுக்கு? மீன் வாங்க பையன் எடுத்துட்டு பண்ணல, பையன் எங்க? ஏமட்டி கேணிச்சிருக்கி உன் மொபைல எங்க? புள்ளைய பெத்து வச்சிருக்க புள்ள அவ என்ன பண்றான்னு கூட தெரியல. ஊர்ல உள்ளவெல்லாம் என்ன காரி துப்பாத குறையா பாக்குறான். அதானே ஓ ஃப்ரெண்டோட மவன்ல, ஃப்ரெண்டோட மவன்னால அமுக்கமா கிடைக்கியோ. இப்ப எதுக்கு இந்த குதி குதிக்குது? நகை நட்டு பண்ணிருக்கியா உமர் மவுளுக்கு அள்ளி சீர் செலுத்தி செய்யறதுக்கு? அவடா ஒரு மாப்பிளையை பார்த்திருக்கா. அது உமருக்கு பொறுக்கல. இருந்த குருமணி தங்கத்தையும் கொண்டு தங்காச்சிக்கு செய்தேன்னு அள்ளி அள்ளி கொண்டு கொடுத்துட்டு இந்த பேச்சா பேசுறது. யோ அறிவு இருக்கா? அந்த பையன் நல்ல படிச்ச பையன், ஆளும் நல்லா இருக்கான், நல்ல வேலைக்கும் போவான். அவ வீட்டுல வசதி இருக்கு. அவ வந்து நம்ம வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கு சரின்னு சொல்லணும். முதல்ல அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பேசும். என்னமோ வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறது. அப்படியே சம்பாத்தியம் பண்ணி கெட்டுக்கட்டா பணத்தை அடுக்கி வச்சிருக்க மாதிரி. என்னாச்சு? இந்த மைனிக்கறி பேயாட்டம் ஆடுறா. ஏ அப்பா, முழு சந்திரமுகியெல்லாம் மாறி நிக்கிறா. இவ ஆட்டத்தை இன்னைக்கு தானே பாக்குறேன். இவ கையில இப்ப நாம சிக்கணும் அம்புட்டுதான். நம்மள அப்படியே பொணத்தை பொதிக்கிற மாதிரி நடு ரோட்ல தோண்டி உள்ள புதைச்சி மாலைய போட்டுருவா. ஏடி முதல்ல காலை தூரேடு. நீ பேசுறன்னு ஆங்காரத்துல என் கால்ல ஏறி மிதிச்சுக்கிட்டு நிக்கிற. உனக்கு தெரியுதா தெரியலையா? ஏமுட்டி நீ மிதிச்சா நான் தாங்குவனா? இம்போட்டு கோவத்துல கண்ணு ரெண்டும் தெரிக்கிறதுக்கு மூஞ்சி அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு இருக்கு. ஏடி ஏதாவது ஆயி தொலைச்சிட போகுது. முதல்ல சரியாகு. ஆமாயா, தெரிஞ்சுதான் மிதிக்கிறேன். கையில கிடைக்கிறவளெல்லாம் மிதிச்சு அக்கு வேற ஆணி வேற ஆக்கி போடுவேன். ஏ மவளை பத்தி யாராவது இந்த வீட்டுல பேசுனியே, அப்புறம் ஒருத்தரும் குடியிருக்க மாட்டியே. அவ மனசுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு. நானுமே வேற யாரோன்னு நினைச்சேன். அந்த பையன் என்னதோ சரி நல்ல பையனா இருக்கான், நம்ம குடும்பத்துக்கு சரிப்படுமா, அவளும் நமக்கு நல்ல பழக்கமானவ, அதனால எந்த சிக்கலும் வராதுன்னு சரின்னு சம்மதிச்சேன். உமர்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா நீர் எங்க காது கொடுத்து கேட்கிறீரு? யோ முதல்ல நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிறோம். நீரு ஒரு 50 பவுன் சேர்த்து வச்சிருக்கீர்னா சொல்லும். உமர் சொல்ற மாப்பிளைய என் மவ கட்டிக்குவா. என்ன அண்ணங்கிட்ட 50 பவுன் இருக்குமா? அப்போ ஏடி 50 பவுனா? நீங்க தங்க விக்கிற விலையில 1 பவுன் வாங்க முடியுதான்னு பாரு. 1 கிராம் வாங்க முடியல. இதுல 50 பவுனுக்கு நான் எங்கிட்டி போட்டோம்? ஓ நகை நட்டுலாம் கொண்டு அடவுல இருக்கு. அதையெல்லாம் திருப்பினா கூட 10-15 பவுனு தேராது. நீ 50 பவுன் கேக்குற? ஆமா கேப்பே, தெரியுதுல்ல. உமர் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது 35 பவுனுக்கு 1 பவுன் கூட குறைய மாட்டேன்னு அவன் மாமியாக்காரி சொன்ன உடனே நீ என்ன சொல்லியிருக்கணும்? என் பொண்டாட்டி நகை 15 பவுனு, அதுக்கு மேல 10 பவுனு போட்டு 25 பவுனா கட்டி கொடுப்பேன்னு. 35 பவுன் என்ன 40 பவுன் கூட போட்டுரும். மாப்பிள்ளை எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீர்ல. அவளும் தாம் தூம்னு கல்யாண செலவு அது இதுன்னு இழுத்து விட்டு உம்மை கடனாளி ஆக்குறது தான் மிச்சம். அந்த சொட்ட பயலுக்கு 40 பவுனு கேக்குதோ 40 பவுனு. வேலை வெட்டிக்கு போகாம இன்னைய வரைக்கும் படுத்து உறங்கிக்கிட்டு கிடக்கான். அவ என்னன்னா மாசத்துக்கு ஒரு தடவை ஹைனி நொயினின்ட்டு இங்க வந்து நல்ல சோவாரிக்கிட்டு கிடக்கா. நான் பொங்கி போடுறேன். எம்பட்டு இருக்கு உமருக்கு. அட பாதவத்தி மைனி, நான் செவனேன்னு தானே இருக்கேன். ஏன் புருஷன் ஊர்ல செவனேன்னு தானே கிடக்காரு. அவரை என்னத்துக்கு வம்பு கிழக்கிறியே? ஏடி என் தங்கச்சி காதுல விழுந்துற போது அவ மனசு சங்கடப்படாதா? ஆமாயா, அவ மனசு சங்கடப்படும். அப்போ நாங்களா ஜடம் பாரு எம்பட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் ஏன் மனசு சங்கடப்படும்னு நீர் நினைச்சிருப்பீரா?
உமரு தங்கச்சி தான் நினைச்சிருப்பாளா? ஏட்டி சொல்றத கேளு. இம்புட்டு பெரிய உடம்ப ஆட்டி ஆட்டி பேசுறேன்னு கடைசியில அங்கன புடிச்சுக்கிட்டு இங்கன புடிச்சுக்கிட்டு அங்கன தேயும் இங்கன தேயும்னு என்ன போட்டு பாடா படுத்துவேன். இது ராக்ஸ்டார் பங்கஜாஜிக்கு பேய் பிடிச்சிட்டு போல. ஏ அம்மா எப்படி ஆடுது பாரு. அந்த உடம்பு மேலேயும் கீழேயும் தங்கு தங்குன்னு குதிக்குதுல. ஆம்பளை பட்டாபி பொம்பளை பேய் அடுக்குமா ஆம்பளை பேய் அடுக்குமா? இது ராக்ஸ்டார் இதுக்கு பேரு மோகினி பேய் தெரியுமா? இது நடு ரோட்டில வரும் டங் 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 டங்னு. இது பொம்பளைகளுக்கு தான் பிடிக்குமா தெரியுமா? அப்படியால? ஆமால. அப்ப நம்மளுக்கு பிடிக்காது. நம்ம தைரியமா பார்க்கலாம். ஏன்னா அங்கலே முன்னாடி நின்னு பார்க்கறாரு பத்தியா? சரில. ஏயா எனக்கு மருந்து தேய்க்கிறது ஒரு குறைன்னு அத இப்ப சொல்லி காட்டுது அப்படித்தானே? யோ கல்யாணம் முடிஞ்சு வரும்போது நான் எப்படி இருந்தேன்? நீரு மனசை தொட்டு சொல்லும். உமருக்கு எனக்கும் ஒரு பொறுத்த இருந்திருக்குமாயா? இருந்திருக்குமா? நான் எம்பிட்டு அழகா அப்படியே செவ்வாழ பழத்தை ஹோட்ட மாதிரி செவ்வேர்னு இருந்தேன். நீரு சொட்ட மண்டையா? அதுமா அப்பமே விக்கு மண்டைய மாட்டிக்கிட்டு நல்ல மன்மதன் மாதிரி வந்து நின்னேரு. நானும் சரி மாப்பிள்ளை என்னத்தை மாட்டினா என்ன நல்லா இருக்காருல்ல, அவர் மனசை சங்கடப்படுத்த கூடாதுன்னு கட்டிக்கிட்டேன். இப்போ என்ன பார்த்து மருந்து தேய்ச்சி விடுன்னு கேக்குறீரா? யோ நான் கொடி போல இருந்தேன். இப்போ என்ன பலாமரம் மாதிரி ஆக்குனது யாரு? நீர் தானே? ஏட்டி அந்த காலத்துல என்ன பார்த்தா நான் அப்படி இருப்பேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா? நல்ல சுருட்ட முடியும். அதுமா ஜெமினி கணேசன் மாதிரி இருப்பேன்னு சொல்லுவாங்க. என்ன ஆளுதான் கொஞ்சம் கருப்பு, ரொம்ப கருப்பெல்லாம் இல்ல, மாநிறம் தெரியுமா? மண்ணா கட்டி சொன்னவன் வாய இப்ப என் கையில கிடைச்சானா கிழிச்சு போடுவேன். கிழிச்சு சொன்னா நம்மளா சொன்னா? யோ உமர் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு உமரை கட்டிக்கிட்டேன். கட்டின நாள்ல இருந்து என்னைக்காவது ஒரு நாள் என்ன சந்தோஷமா வச்சிருப்பீரா? அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் தொங்கச்சின்னு நம்ம வீட்டுக்கு பையன் மாட்டிக்கிட்டு டபக்குன்னு வர்றாளே, என்னைக்காவது ஒரு நாள் உமரை என்னையும் கூப்பிட்டு சோறு போட்டிருப்பாளா? சொல்லு, சோறு போட்டிருப்பாளா? மிஞ்சி போட ஒரு ரச சொத்தை கூட போட்டிருக்க மாட்டா. பெரிய தங்கச்சிய கட்டாரு, தங்கச்சிய. இன்னொரு தர என் மவளைய என்னைய பத்தி ஏதாவது பேசினேரு, பேசுறதுக்கு வாய் இருக்காது. பத்தியா அப்ப கூட பங்கஜ ஆட்சி தான் அழகா இருந்திருக்கு, நல்ல கொடி மாதிரி இருக்கு. இப்பதான் குண்டாணி குளுக்க மாதிரி ஆயிட்டு. என்ன அந்த தாத்தா அவ்வளவுதான். அதான் அப்படி மோகினி ஆட்டம் ஆடுது. நான் கூட பேய் தான் பிடிச்சிட்டோன்னு நீ சொன்னதை வச்சு பயந்து போயிட்டேன் தெரியுமா? ஆமா இந்த தாத்தாக்கு கொழுப்பு ரொம்ப தான். விட்டா பங்கஜாச்சி காலை போட்டு மிதிச்சு போடும் போலயே. ஆமா பரவு எல்லாரும் எப்ப பார்த்தாலும் பங்கஜாச்சியே வேலை வாங்கினா பங்கஜாச்சி எம்புட்டு வேலை தான் செய்யும். அது சொல்றதும் சரிதான். காலையில 4 மணிக்கு எந்திரிக்கு, அப்புறம் வாசல் தூக்கு, சாணி தெளிச்சு கோலம் போடுது, அப்புறம் தண்ணி எடுத்து வைக்குது, அப்புறம் இட்லி அவிக்குது, சட்னி அரைக்குது. ஒரு நல்ல தின்னு போட்டு இந்த சட்னி சரியில்லை அந்த சட்னியை வையும் கிடையாது. அப்புறம் சோறு பொங்கி ஆபீஸ்க்கு கட்டி கொடுக்குது. அப்புறமா வீடெல்லாம் தொடச்சி துணியெல்லாம் தொடச்சி காய போட்டு அப்புறமா செத்த நேரம் படுக்கும். அதுக்குள்ளேயும் ஒரு 2 காப்பியை போட்டியா, இன்னும் போடலையா, அதை வைக்கலையா, இதை வைக்கலையா பாரு. அப்புறம் ராத்திரிக்கு டிஃபனு தான் வேணும் பாரு. அப்புறம் காலையில தோசை சுட்ட, இப்பவும் தோசையாம் பாரு. அப்புறம் இட்லியை சுடட்டா, இடியாப்பத்தை செய்யட்டா, அதை செய்யட்டா, இதை செய்யட்டும். அப்புறம் பாத்திரம்லாம் கழுவி படுக்கிறதுக்கு மணி 12 ஆயிடுது. அப்புறம் அந்த ஆட்சிக்கு கோவம் வருமா வராதா? இதுல தங்க ஆட்சி கடையை கூட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவளுக்கும் சோறு பொங்கி போடுங்கிறாரு. இதுல இந்த வீட்டு அக்கா இருக்காள, அவ ஒரு வேலையும் செய்யறது இல்ல. அப்போ அந்த ஆட்சி அதான் கோவத்துல இம்பூட்டு கத்துது. ஏ அப்பா கேக்குற நமக்கே இவ்வளவு மலைப்பா இருக்க. உத்தேல அந்த ஆட்சி இம்பூட்டு வேலை பார்க்குமால. ஆமால படட்ட பட்டாபி இப்படி வேலைக்கு போயிட்டு வீட்டுல இருக்கிறவளுக்கு நல்ல சுகுசா உட்காந்து டிவி தானே பாக்குறியே, என்ன வேலை பார்த்துருவிய அப்படின்னு கேக்குறாரு. இப்படி வேலையில போய் பெஞ்சில உட்காந்து அப்படியே டேபிள்ல உட்காந்து 4 ஃபைல பார்த்துட்டு அப்படியே டீ குடிச்சமா மத்தியானம் சாப்பிட்டமா அப்படியே கையை காட்டி மேனேஜர் ஏதாவது யாசனை வாங்கணுமா திரும்ப ஃபைல பார்த்தோமான்னு பார்த்துட்டு வந்துருவாரு. ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எம்பூட்டு வேலை தெரியுதால. பாத்திரத்தை கழுவட்டா, சட்டிப்பட்டியை தேய்க்கட்டா, மாமிளுக்கு போட்டா, ரேஷன் கடைக்கு போட்டா, பாலை வாங்கட்டா, அதை வாங்கட்டா, துணியை துவச்சு காய போட்டா, அயன் பண்ண கொடுக்கட்டான்னு ஏகப்பட்ட வேலை. இதுல பங்கஜாச்சி வீட்லயே தான் அயன் வேற பண்ணுது தெரியுமா? அதான் எனக்கு பங்கஜாச்சியா ரொம்ப பிடிக்கும். சூப்பர்ல. இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு வாரி அடிதான். நம்ம உள்ள போய் படுத்துக்குவோம். ஏட்டி என்ன மன்னிச்சிரு, நான் ஒண்ணுமே சொல்லல. ஓ மவா கல்யாணத்தை நீயே முடிவு பண்ணு. நான் போய் மீனை வாங்கிட்டு வர்றேன். மீனை வாங்கிட்டு வந்து நான் குழம்பு வைப்பேன்னு நினைச்சீரா? ஒண்ணு நீரே மீனை கழுவி குழம்பு வையும்,
இல்ல உமர் தங்கச்ச வைக்க சொல்லும். இன்னைக்கு நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். ஏ அப்பா, என்ன பேச்சு பேசிட்டு போறா. சரி, இன்னைக்கு குழம்பு வச்சு சோத்தை போட்டு கொடுப்போம், அவளுக்கு சந்தோஷமா ஆயிருவா. ஏல நீங்க இங்க என்ன பண்ணுதியே? தாத்தாய், வேடிக்கை பார்த்துட்டு போலாம்னு வந்தோம். நாங்களும் முதல்ல தப்பா தான் நினைச்சிட்டோம். பங்கஜாதிக்கு மோகினி பேய் பிடிச்சிட்டோம். கடைசில பார்த்தா தானே தெரியுது உங்களுக்கு தான் மோகினி பேய் பிடிச்சிருக்குன்னு. அடப்பாவியலா. பின்ன ஒரு வேலையும் செய்யாம பொம்பளைல எப்ப பார்த்தாலும் வீட்ல இருந்துட்டு நல்ல சொகுசா உடங்குதியான்னு கேட்டா கோவம் தானே வரும். போய் மீன் குழம்பு வச்சு பங்கஜாதிக்கு சோத்த போடுங்க. இவனு வேற இவனுக்கு தொசுக்கா. பரவாயில்ல, நமக்கு தான் கேட்க நாதி இல்லை.